வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமதி. தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 தொற்றுக்கு எதிரான தடுப்பூசி செலுத்தும் பணிக்காக மத்திய மாநில அரசுகள் தயாராகி வருகின்றன. தமிழகத்தில் 307 மையங்களில் தடுப்பூசி செலுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர், சிவகங்கை, வேலூர் மாவட்டங்களிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. பொங்கலுக்கு முதல் நாளான இன்று போகி பண்டிகையை மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். திரையரங்குகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு எச்சரித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கோவிட்-19 தொற்றுக்கு எதிரான தடுப்பூசி செலுத்தும் பணிக்காக மத்திய மாநில அரசுகள் தயாராகி வருகின்றன. இம்மாதம் 16ஆம் தேதி முதல் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதால் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மத்திய அரசுடன் ஒருங்கிணைந்து மாநில அரசுகள் செய்து வருகின்றன. உலகிலேயே மிகப்பெரிய அளவில் தடுப்பூசி செலுத்தும் பணி நமது நாட்டில் நடைபெற உள்ளதால் தடுப்பூசியை பாதுகாப்பாக கொண்டு செல்லுதல், இருப்பு வைத்தல் பணிகளை கவனமாக மேற்கொண்டு வருவதாக புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை செயலர் திரு ராஜேஷ் பூஷன் கூறினார். நாடு முழுவதும் இப்பணிகள் திட்டமிட்டபடி நடைபெற்று வருவதாகவும் இவை அனைத்தும் உயர்மட்ட அளவில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்த முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் கோவிட்-19 தொற்றுக்கு எதிரான களப்பணியில் உள்ள 3 கோடி பேருக்கும், இணை நோய் உள்ளவர்கள், மூத்த குடிமக்கள் என 27 கோடி பேருக்கும் முதற்கட்டமாக தடுப்பூசி செலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவில் கோவிட்-19 தொற்றுக்கு எதிராக பயன்படுத்த அரசு அனுமதி அளித்துள்ள கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் தடுப்பு மருந்து பாதுகாப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் ஏற்கனவே முறையாக பரிசோதித்து பார்க்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். இந்த இரு தடுப்பு மருந்துகளை தவிர மேலும் சில தடுப்பு மருந்துகள் இந்தியாவில் பரிசோதனையில் இருப்பதாகவும் விரைவில் அதுவும் பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாகவும் திரு ராஜேஷ் பூஷன் தெரிவித்தார். நேற்று மட்டும் மாநிலங்களுக்கு 54,72,000 தடுப்பூசிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தேவைப்படும் தடுப்பு மருந்துகள் நாளைக்குள் அனுப்பி வைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்நிலையில் தமிழகத்தில் முதற்கட்டமாக வரும் 16ஆம் தேதி 307 மையங்களில் தடுப்பூசி செலுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் நேற்று செய்தியாளர்களிடம் இதனை அவர் தெரிவித்தார். மத்திய அரசுடைய கைட்லைன்ஸ் படி அந்த மருத்துவ பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள் 6 லட்சம் பேரை நம்ம ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறோம். அந்த முன்பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு மட்டும் மத்திய அரசுடைய வழிகாட்டுதலின்படி 16ஆம் தேதி தடுப்பூசி வழங்கக்கூடிய அந்த பணிகள் தொடங்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுல முதற்கட்டமாக 307 சைட்ல நம்ம வழங்குவோம். திருப்பத்தூர், சிவகங்கை, வேலூர் மாவட்டங்களிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. ஏற்கனவே மதுரை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த தமிழக அரசு அனுமதி அளித்திருந்தது. மாநிலத்தில் நாளை முதல் இம்மாதம் 31ஆம் தேதி வரை ஜல்லிக்கட்டு, வடமாடு, மஞ்சு விரட்டு, எருதுவிடும் விழாவை நடத்தவும் அனுமதி அளித்து தமிழக ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி கிருஷ்ணகிரி, சிவகங்கை, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் 39 இடங்களில் வீர விளையாட்டுப் போட்டிகளை நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் பொங்கல் திருவிழாவை ஆளுநர் மாளிகையில் மாற்றுத்திறனாளிகளுடன் கொண்டாடினார். கோவிட்-19 தொற்று காரணமாக இந்த விழா எளிமையான முறையில் நடத்தப்பட்டது. இதையொட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் ஆளுநர் வழங்கினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் சிறைவாசிகள் விளைவித்த காய்கறிகள் விற்பனை களை கட்டியுள்ளது. பொதுமக்களும் ஆர்வத்துடன் இப்பொருட்களை வாங்கிச் செல்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் சிறைவாசிகள் விளைவித்த பொருட்களின் விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் சிறைவாசிகள் சிறை வளாகத்தில் உள்ள தோட்டத்தில் பயிரிடப்பட்ட பொருட்கள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விற்பனைக்காக வைத்திருக்கின்றனர். குறிப்பாக கத்திரிக்காய், வெண்டைக்காய், நெல்லிக்காய், சேனக்கிழங்கு, சிறுகிழங்கு உள்ளிட்ட பயிர்களும் அறுவடை செய்து சிறை அங்காடியில் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. அத்தோடு பொங்கல் பண்டிகையில் மிக முக்கியமான இடத்தை பெறும் மஞ்சள், கரும்பு, வாழை இலை, வாழைக்காய் உள்ளிட்ட பொருட்களையும் விற்பனைக்காக வைத்திருக்கின்றனர். இயற்கை முறையில் பயிரிடப்பட்டு வரும் இந்த பொருட்களுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. திருநெல்வேலியிலிருந்து திருமலைக்குமார். தை மாதம் நாளை பிறக்க இருப்பதை முன்னிட்டு மார்கழி மாதத்தின் கடைசி நாளான இன்று போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கு ஏற்ப பழைய பொருட்களை இந்நாட்களில் எரித்து பொதுமக்கள் போகி பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். அதே நேரத்தில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் டயர் உள்ளிட்ட ரப்பர் பொருட்களை எரிக்க வேண்டாம் என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஏற்படுத்திய தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தால் இந்த ஆண்டும் இப்பொருட்களை எரிப்பது பெருமளவு குறைந்துள்ளது. இதற்கிடையே நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாடவிருப்பதை முன்னிட்டு தமிழகம் முழுவதும்
மற்றும் சந்தைகளுக்கு கரும்பு, மஞ்சள் கொத்து, காய்கறிகளின் வரத்து அதிகரித்துள்ளது. வியாபாரிகளும் பொதுமக்களும் இப்பொருட்களை அதிக அளவில் வாங்கிச் செல்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19 ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம். கோவிட்-19க்கான தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டவுடன் 1/2 மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும். நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம். திரையரங்குகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு எச்சரித்துள்ளார். கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் திரையரங்குகளுக்கு கேளிக்கை வரியிலிருந்து சலுகை அறிவிக்குமாறு திரையரங்க உரிமையாளர்கள் மாநில அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறினார். இந்த கோரிக்கை குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அவர் நல்ல முடிவை அறிவிப்பார் என்றும் அவர் தெரிவித்தார். பொங்கலை முன்னிட்டு கூடுதல் காட்சிகளை நடத்திக் கொள்ள திரையரங்குகளுக்கு அனுமதி அளித்தாலும் முறைப்படுத்தப்பட்ட கட்டணத்தை மட்டுமே அந்த காட்சிகளுக்கு வசூலிக்க வேண்டும் என்றும் அதிக கட்டணத்தை வசூலிக்கக்கூடாது என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகம், புதுச்சேரி, கேரளா ஆகிய மாநிலங்களில் விரைவில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை செயலர் திரு அஜய் பல்லா தேர்தல் ஆணைய அதிகாரிகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தினார். இதில் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களும் கலந்து கொண்டனர். சட்டப்பேரவைத் தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு தேவைப்படும் மத்திய, துணை ராணுவ படைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. வனவிலங்குகளிடமிருந்து மனிதர்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்த பயிற்சி முதுமலை வனவிலங்கு சரணாலயத்தில் வன ஊழியர்களுக்கு அளிக்கப்பட்டது. வனவிலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் ஏற்படும் மோதலை தவிர்க்க இத்தகைய பயிற்சிகள் உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மனித விலங்கு மோதல்களால் பாதிக்கப்படும் தருணத்தில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி முதுமலையில் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் மனித விலங்கு மோதல்கள் அதிகரித்து வருவதோடு உயிருக்கும் உடைமைக்கும் பெரும் அச்சுறுத்தலாக திகழ்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் வனவிலங்குகளிடமிருந்து பொதுமக்கள் மற்றும் வனத்துறையினரை பாதுகாக்கும் வகையில் வனத்துறையில் சிறப்பு பயிற்சி பெற்ற வனசரகர், வனவர் அடங்கிய 14 பேர் அடங்கிய வனத்துறை உயர் அடுக்கு குழுவினர் வனவிலங்குகள் தாக்க முற்படும் போது எவ்வாறு செயல்படுவது, வனவிலங்குகளை எப்படி விரட்டி அடிப்பது, காட்டுத்தீ ஏற்படும் போது எவ்வாறு எதிர்கொள்வது என பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை தத்ரூபமாக முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் பணியாற்றும் 100க்கும் மேற்பட்ட வன ஊழியர்களுக்கு பயிற்சி அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் முதுமலை காப்பக அதிகாரிகள், ஊழியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உதகமண்டலத்திலிருந்து மயில்வாகனன். குமரிக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கடலூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திருநெல்வேலி, விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய 9 மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளைப் பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். மலேசியாவில் மீண்டும் கோவிட்-19 தொற்று அதிகரித்ததால் 1 மாத காலத்திற்கு அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் விபத்துக்குள்ளான இந்தோனேஷியா விமானத்தின் 2 கருப்பு பெட்டிகளில் ஒன்று கடலில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. தேசிய இளையோர் நாடாளுமன்ற திருவிழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். வருங்காலத்தில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ராணுவம் தொழில்நுட்ப ரீதியிலும் தயாராகி வருவதாக ராணுவ தலைமை தளபதி எம் நரவானே தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்தி. ISL கால்பந்து போட்டியில் பெங்களூரு ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்தது. இன்று மாலை 7:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் ஒடிசா அணி சென்னை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 தொற்றுக்கு எதிரான தடுப்பூசி செலுத்தும் பணிக்காக மத்திய, மாநில அரசுகள் தயாராகி வருகின்றன. தமிழகத்தில் 307 மையங்களில் தடுப்பூசி செலுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர், சிவகங்கை, வேலூர் மாவட்டங்களிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. பொங்கலுக்கு முதல் நாளான இன்று போகி பண்டிகை பொதுமக்கள் கொண்டாடி வருகின்றனர்.
திரையரங்குகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு எச்சரித்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AAR News _சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.